ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய ஸ்ரீ பேசுறேன். இன்னைக்கு சூப்பரா எம்மியான ஒரு கறி டைப்ல தான் நம்ம மீன் வறுத்திருக்கோம். என்ன மீனுன்னு பாக்குறீங்களா? இது நம்ம கலங்கா மீனும் முள்ளு மீனுன்னு சொல்லுவோம். அதை தான் நம்ம வறுத்திருக்கோம். அதுக்கு தேவையான மசாலா கார்ன்ஃபிளவர் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கார மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு, உப்பு தேவைக்கு, லெமன் அரை மூடி புளிஞ்சி விட்டுருக்கேன். ஸோ இப்போ எல்லாத்தையுமே அந்த மீன்ல மசாலாலாம் நல்லா தடவி நல்லா ஒரு அரை மணி நேரத்துல நம்ம ஊற வச்சிடலாம். இந்த கலங்கா மீனும் முள்ளு மீனும் உங்க ஊர்ல நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. இப்போ நம்ம 2 மீனையும் நம்ம எல்லாத்தையும் மசாலாலாம் அப்ளை பண்ணி எல்லாத்தையுமே கரெக்டா உப்பெல்லாம் கரெக்டா இருக்கான்னு நம்ம டேஸ்ட் பண்ணிட்டேன். நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. ஒரு அரை மணி நேரம் இந்த மீன் நல்லா ஊறட்டும். ஊர்னாதான் உங்களுக்கு சூப்பரான எம்மியான மசாலாவோட சேர்ந்து உங்களுக்கு எம்மியான கிறிஸ்பியான ஒரு மீன் ஃப்ரை கிடைக்கும். இந்த ஃப்ரை எல்லாத்தையுமே மசாலா இப்ப போட்டாச்சு. எல்லாமே கரெக்டா ஈவனா அடுக்கி வச்சிடலாம். அம்மா தான் எல்லாமே பண்றாங்க. பாருங்க, சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு. பாருங்க, இதை பார்க்கும் பொழுதே உடனே பொரிச்சு உடனே சாப்பிடணும் போல தோணுது. உங்களுக்கு எப்படி இருக்குன்றத மறக்காம எனக்கு இன்பாக்ஸ்ல சொல்லுங்க. இப்ப எல்லா மீனையும் நம்ம போட்டாச்சு. இப்போ எல்லாருக்குமே வறுத்துட்டு எல்லாருக்குமே நம்ம சர்வ் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிடலாம். பாருங்க, எல்லா மீனும் இப்பயும் ரெடி ஆயிடுச்சு. இதுவும் கொஞ்ச நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். எண்ணெய் ஒரு கடாயில எண்ணெய் வறுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் மீனை அப்படியே பொரிச்சு எடுத்துருவோம். இதை நாங்க எண்ணெயில பொரிச்சு எடுத்து முறுமுறுந்து சாப்பிட போறோம். கறி மாதிரி வறுத்து எடுத்து நம்ம ரசம் சாதத்துக்கு தான் இது சைட் டிஷ்ஷா நம்ம யூஸ் பண்ண போறோம். சூப்பரான இந்த ஃப்ரை நம்ம ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். இதை நீங்க வீட்டுல மறக்காம இந்த மசாலா சேர்த்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இது டேஸ்ட் கண்டிப்பா கிடைக்கும். நீங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல்ல ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஸ்ரீ வியூ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வேறொரு வீடியோல சந்திக்கலாம். இப்போ மத்த ஈரையும் நம்ம மத்த ஈரையும் அதே மீன்ல நம்ம வறுத்தெல்லாம் கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்து எடுத்தாச்சு. பாருங்க எந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிருக்குன்ட்டு. பார்க்கவே ஒரு கறி டைப்ல இருக்கு. சூப்பரான இந்த எம்மியான மீன் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை மறக்காம ட்ரை பண்ணுங்க. பை, see you. ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், see you.